Oh, Rima Kadarala Riva Darala Riva Laba Raba Laba Raba. Hallelujah. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கர்த்தரும் கடவே காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரும் காண வேண்டும். பாரவட்டுமே எங்க பாட்டி அறியட்டுமே பழப்பதற்கு பாரவட்டுமே எங்க பாட்டி அறியட்டுமே. எங்க பாட்டி அறியட்டுமே. கல்வாரி வர வேண்டும். கர்த்தரை காண வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறையா. ஆபிரகாமும் ஈசாக்கை பார்க்கிறோம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினாலே கர்த்தர்களை ஆசீர்வதித்து ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவித்தான். கர்த்தர்களை ஆசீர்வதித்து மற்றவர்கள் பொறாமை கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வதித்து யோனா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது ஆண்டவரே மாற்றம் வந்தது. தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சொல்லுகிறார், என்னை தூக்கி கடலிலே போடுங்கள், அப்போது அமைதியாய் நிற்கும் என்று சொல்லி தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறான். மாற்றிக்கொள்ளுகிற வாழ்க்கையில கர்த்தர் எகிப்துக்கு வரப்படின ஒரு வியாதியும் உன் சரீரத்தில் வராதபடி கர்த்தரே உனக்கு பரிகாரியா இருக்க விரும்புகிறார். அது எப்போது யோனா மாற்றத்தை விரும்புகிறான். மாற்றத்தை நடந்தது. இன்னைக்கு உன் குடும்பத்தில் 2026 5வது மாதம் கடைசி நாளில் தேவன் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருந்த நம்மோடு கூட பேசிக்கொண்டிருந்தபடினாலே மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றம் உன்னிடத்திலிருந்து பெறப்பட வேண்டும். ஏதோ எங்கேயோ நீ மாற்றம் செய்யாதபடி, எங்கேயோ மாறாதபடி உன்னிடத்தில் ஏதோ என்று இருந்து கொண்டிருக்கிறது. அதை நீ எடுத்து போடுவாயானால் அந்த கடலிலே யோனாவை தூக்கி போட்ட பொழுது அந்த கடல் அமைதியாய் மாறி அந்த கப்பலிலே மீதியாய் இருந்தவர்கள் அவர்கள் சுகமாய் கடந்து போனார்கள். யோனாவும் சுகமாய் அவன் கடந்து வர செய்தார். ஏன்னு சொன்னால் அவன் தன்னுடைய தவறை ஒற்றுக்கொண்டபடினாலே, அவன் மாற்றத்துக்குள்ள விரும்பினபடினாலே கர்த்தர் பார்த்தார், மாற்றத்தை உண்டு பண்ணினார். உன்னுடைய வாழ்க்கையில இந்த 2026 6வது மாதம் போகும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மாற்றத்தை செய்ய போகிறார். அந்த மாற்றத்துக்கு பரிகாரியான கர்த்தரே உனக்கு துணையாய் இருப்பாரானால், கர்த்தரே உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை செய்வாரானால், இன்றைக்கு தேவ ஆவியானவே உனக்குள் இருக்கிறதான எல்லா விதமான முறுமுறுப்பு கசப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவோம். கர்த்தருடைய வல்லமை இப்போது உனக்குள்ளே இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் மேல அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி வல்லமை இப்போது விடுதலை கொடுக்கிற, மாற்றத்தை செய்கிற, அற்புதங்களை செய்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருவர் மேல தேவ அக்கினி வல்லமை இப்போது மாற்றத்தை
உன்னை எதிர்பார்க்கிற தேவன் உன்னை நீ ஒப்புக்கொடு, விடுதலையாக்க விரும்புகிறார். ரீபா தரலா ரீபா லபா ரபா லபா. இந்த 5வது மாத கடைசி நாளில் இது ஒரு வெற்றிக்குரிய நாள், ஒரு விடுதலைக்குரிய நாள், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்குரிய நாள். தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு உன்னிடத்தில் இப்போது இருக்குமானால் நிச்சயமாய் 2026 6வது மாசத்துல உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், உன் வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய சரீரத்தில் மாற்றம் நடக்கும். நடப்பதற்குரிய காரியத்தை நீ மாற்றம் செய். யோனா மாற்றம் செய்தார். என் நிமித்தமா இந்த கடல் கொந்தளிக்குது, கப்பலில் இருக்கிற உங்களுக்கு பாதிப்பு வந்தது என்று சொல்லி அவன் சொன்னபோது, அவனை தூக்கி கடலிலே போட்ட போது அமைதியாய் மாறினது. உன் குடும்பம் அமைதியாய் மாறும், உன்னுடைய வாழ்க்கை அமைதியாய் மாறும். அது மாறுவதற்கு வேறு எங்க இருந்து வர தேவையில்லை. நீ எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கிற, என்ன செய்யல, என்ன கர்த்தரை துதிக்க முடியாத இருக்கிறியா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியாத இருக்கிறியா, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்ன உம்மிடத்தில் கெட்டி சேராதபடி என் வாழ்க்கை அங்கேயே நிற்கிறதா, நான் இருந்த மாதிரியே இருக்கிற, மாற்றம் இல்லாத இருக்கிறேன் என்று சொல்லி நீ நினைப்பாயானால் இன்றைக்கு உன்னை நீ மாற்றிக்கொள். தெய்வ சமூகத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கடந்து போ. நிச்சயமாய் அடுத்த மாதம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். டாக்டர் சொல்லி இருக்கலாம், மனுஷன் சொல்லி இருக்கலாம், உலகம் சொல்லி இருக்கலாம், உன் சரீரமே சொல்லி இருக்கலாம். ஆனா கவலைப்படாத. உன்னை பார்த்து பேசுகிற தேவ ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்தை, குடும்பத்தை, வாழ்க்கை, எந்த காரியத்தை நம்பாத, இயேசு கிறிஸ்துவை நம்பு. இயேசு சொன்ன அப்படியே நடக்கும். அப்படி வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அப்படி வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இப்போது உன் வாழ்க்கையில இப்போது நடைபெற போகிறது, உன் குடும்பத்தில் நடைபெற போகிறது. விசுவாசத்தோடு கூட கர்த்தரை துதிங்க. விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு விளைவிட மாறுது, கட்டுகளை உடைக்கிறது, இல்ல அத்தமாக்கி போடுகிறார். எல்லாரும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. கர்த்தரை கரங்களை தட்டி தேவனை துதிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, நான் மாற்றத்தை விரும்புகிறேன், நான் மாற்றத்தை விரும்புகிறேன், நான் மாற்றத்தை விரும்புகிறேன். சொல்லுங்க, வாய்த்தான் சொல்லுங்க, இயேசுவே எனக்கு மாற்ற வேணும், என் குடும்பத்தில், வாழ்க்கையில, சரீரத்தில் எனக்குள்ளே மாற்ற வேணும்னு சொல்லி கரங்களை தட்டி எல்லாரும் வாய்த்தாரு சொல்லுங்க, வாய்த்தாரு சொல்லுங்க, மாற்ற வேணும் ஆண்டவரே, வாழ்க்கையில மாற்ற வேணும், குடும்பத்தில் மாற்ற வேணும். ரீபா லபா ரபா. சகோதரியே, சகோதரனே, நீ வாயை திறந்து சொல்லாம கர்த்தரால செய்ய முடியாது. நீ வாயை திறந்து பேசாம கர்த்தரால கொடுக்க முடியாது. உன் வாயை திறந்து விரிவாய் திறக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். உன் குடும்பத்தில் இப்போது மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மாற்றத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு ஒருவேளை டாக்டர் சொல்லி இருக்கலாம், ஒருவேளை சரீரம் சொல்லி இருக்கலாம். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமல்ல. நீ சொல்ல ஆக கட்டளை நிற்கும். ஆண்டவரே வார்த்தை சொல்லு, நானே பரிகாரியான கர்த்தர்னு சொல்லுரு, நானே பரிகாரியான டாக்டர் சொன்னீங்களப்பா, நீங்களே எனக்கு பரிகாரியான டாக்டர் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க தான்பா பரிகாரி, நீங்க தான் எனக்கு பரிகாரி. உலக மனுஷன் சொல்றது அல்ல, ரிப்போர்ட் சொல்றது அல்ல, உலக காரியங்கள் சொல்லுவது அல்ல, நீங்க எனக்கு பரிகாரி சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க போதும் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அடுத்த மாசம் அற்புதம் நடக்க போகுது. அடுத்த மாசம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகுது. உன் சரீரத்தில் அற்புதம் நடக்க போகுது. உன்னுடைய பிள்ளைகள வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. அற்புதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கு உன்னுக்கூட இருக்கிறது, உன்னோடு கூட இருக்குது, இப்போ உனக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவியானவர் இப்போது 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 வல்லமை இறங்கி எல்லா உன்னுடைய சரீரம் முழுதும்
கட்டுகள் உடைக்கப்படுகிறது. உன் சரீர கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சாப கட்டுகள் உடைக்கப்படுகிறது. தரித்திர கட்டுகள் உடைக்கப்படுகிறது. மனுஷனால் செய்யப்படுகிற கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஓ, உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிற அத்தனை கட்டுகள் இப்போது உடைத்து கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தினால. ஓ, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே, மாலை செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை சொல்லு. வாய்த்தான் சொல்லு. எல்லாரும் வாய்த்தான் சொல்லுங்க. எல்லாரும் வாய்த்தான் சொல்லுங்க. வாய்த்தான் சொல்லுங்க. சத்தத்தை கர்த்தர் கேட்கிறாரு. மனுஷன் பார்க்கல, உலகம் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். நீ சொல்றியா சொல்லியான்றது உனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்றார், இருதயத்திலிருந்து சொல்லு, இருதயத்திலிருந்து உண்மையா சொல்லு. ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது ஒரு காலம் தடையாகாதுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க செய்ய நினைச்சது ஒரு காலம் தடையாகாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ரீபா தரல ரீமாக்கா தரல ரீபா லபா ரபா. அடுத்த மாசத்துல கர்த்தர் உனக்கு அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. அடுத்த மாதம் அற்புதம் நடக்க போகுது. அடுத்த மாசம் வாழ்க்கையில, குடும்பத்துல அற்புதம் நடக்க போகுது. அதற்கு எதெல்லாம் தடையாகுது அத்தனையும் இயேசுவின் நாமத்தினால அவைகளை கட்டுப்படுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு, விடுதலை விட்டு, சரீரத்தை விட்டு, வாழ்க்கை எல்லாவற்றை விட்டு விடுதலையாக்குற இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தபடினால் அவனுக்கு நடிச்சதும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்தபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்கு சமத்தில் வருகிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்காய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா சத்தமா ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அநிநயிக்கும் சமாதானம், சந்தோஷம், பாதுகாவலும் நாம் அனைவருடைய விசேஷ உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களும் கூட இன்றும் சதா காலை தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.